நேயர்களுக்கு வணக்கம். அப்பாடா, ஒரு வழியா இந்த வெள்ளை அறிக்கை என்ன பண்ணிடுறாங்க, இந்த தாவேக அரசு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்க, எப்பப்பா ரிலீஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. கஜானா காலி, எல்லாத்தையும் வைசிட்டு போயிட்டாங்க, ஒண்ணுமே இல்ல. அப்படி இப்படின்னு என்ன பண்ணாங்க, திமுக மேல குற்றச்சாட்டுகள முன் வச்சிருந்தாங்க. அ அது இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு, நான் வெள்ளை அறிக்கை விடுவேன் அப்படின்னாரு. அதன்படி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நிதி அமைச்சர் மரிய வில்சன் இருக்கிறார்ல, அவரு வெள்ளை அறிக்கைய விட்டாரு. வெள்ளை அறிக்கை விட்டுட்டாரு. ஓகே. ஏன் விட்டாரு? எதுக்கு விட்டாரு? அப்படின்னா, நாளைக்கு 17வது சட்டமன்றம் கூடுது. இந்த சட்டப்பேரவையில முதலமைச்சர் பேசுவாங்க. நெறைய விவகாரம்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். புது புது அறிவிப்புகள் வரும். அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அமைச்சரவை கூட்டம் வந்து கூடிச்சு. அப்போ வந்து கிட்டத்தட்ட 400 சில்ற திட்டங்கள பத்தி விவாதிச்சோம். தீவிரமா விவாதிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்மல் குமார்லாம் சொன்னாரு. அது எப்படிங்க அப்போ ஒரு திட்டத்துக்கு 3 செகண்டா? அப்படின்னு கூட பல பேச்சுக்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ வெள்ள அறிக்கைய விட்டுருக்காங்க சட்டசபை கூட்டுறதுக்கு முன்னாடி. ஏன் இப்போ விடணும்? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க வெள்ள அறிக்கை விட்டது வேற ஒண்ணுமே கிடையாது. நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். நாங்க ரூ. 2,500 குடுக்குறோன்னோம். அது குடுக்க மாட்டோம். இலவச பேருந்து குடுக்குறோன்னோம். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இலவசம் குடுக்குறோன்னோம். அது குடுக்க மாட்டோம். அதேபோல எல்லாருக்கும் வந்து ரூ. 4,000 குடுக்குறோன்னோம். படிக்கிற இந்த வேலையில்லாத மாணவர்களுக்கு நான் வேலையில்லாத இளைஞர்களுக்கு நாங்க ரூ. 4,000 குடுக்குறோன்னோம். அது குடுக்க மாட்டோம். 6 இலவச கேஸ் குடுக்குறோன்னோம். அது குடுக்க மாட்டோம். இது போல பல திட்டங்கள வந்து குடுக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த வெற்று வெள்ள அறிக்கை அப்படின்னு தான் இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. வெள்ள அறிக்கை குடுத்தாங்களே, ஏன் குடுத்தாங்க? என்னென்ன குளறுபடிகள் இருக்கு? அப்படின்றது எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலா சொன்னாங்க. சொன்னதுல ஒரு விஷயத்த அவங்க மறந்துட்டாங்களா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இந்த திட்டங்கள் எல்லாமே மத்திய அரசுக்கு உட்பட்ட அந்த கடன் அளவு வந்து குறிப்பாங்க மத்திய அரசு. இந்த இவ்வளவுக்குள்ள தான் நீங்க என்ன பண்ணணும் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மத்திய அரசுடைய அ இது அந்த பர்மிஷன் இருந்தா தான் கடனே வாங்க முடியும். இல்லாட்டி முடியவே முடியாது அப்படின்னு நிதி செயலாளர் சித்திக் அவர்கள் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஸோ மத்திய அரசு எந்த அளவுக்கு இங்க அளவு வச்சாங்களோ, அந்த அளவுக்கு உட்பட்டு தான் இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்கி இருக்குது. வாங்கின நிதி எல்லாமே மக்களுடைய நலத்திட்டங்களுக்கு தான் செயல்படுத்தியிருக்காங்க. ஒரு திட்டம் கூட இங்க தேவையில்லாத திட்டம் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாமே தேவையுள்ள திட்டம் அப்படின்னு இந்த தாவேக அரசு ஒத்துக்கொண்டிருக்கு. திமுக செய்த சாதனைகளை எல்லாமே அப்படி அச்சு பிசுறாம என்ன பண்ணியிருக்காங்க, "எப்பா திமுக எல்லாமே சூப்பரா செஞ்சிருக்குப்பா. திமுக செஞ்சது எல்லாமே மக்களுடைய நல்லதுக்கு தான்ப்பா. திமுக செஞ்சது எல்லாமே தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு தான்ப்பா. அவங்கள குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல." அப்படின்னு வெள்ளை அறிக்கை மூலியமா விஜயுடைய அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு போயிட்டு நீங்க இந்த ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, "இதுக்கு எதுக்குடா நீ இது மாரி தூக்கி போட்டு அடிச்ச? இது மாரி பண்ண, அது மாரி பண்ண. ஸ்ட்ரெய்ட்டாவே இதுக்கு வந்திருக்கலாமாடா?" அப்படின்ற மாதிரி தான் தேர்தல் நேரத்துல திமுக இவ்ளோ கடன் வாங்கியிருக்கு. திமுக வேஸ்ட்டா செலவு செய்யுது. திமுக இந்த திட்டம்லாம் தேவையில்லாத திட்டம். திமுக அது, இது அப்படி இப்படின்னு விஜய் அவர்கள் வெற்று சவடால் விட்டாரு. திமுகவுல கடன வாங்கி என்ன பண்றாங்க? எல்லாம் அவங்க ஜோபிக்குள்ள போட்டுக்கிறாங்க. திமுகல எல்லா திட்டமும் ஒண்ணுமே உப்பு சத்து இல்லாத திட்டம். அந்த திட்டம் எதுக்கு? இந்த திட்டம் எதுக்கு? அப்படி எதுக்கு? இப்படி எதுக்குன்னு அப்படி இப்படின்னு விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு திமுகவ சாடினார். இன்னைக்கு வெள்ள அறிக்கை குடுக்குறேன்ற பேர்ல, திமுகவ முகத்திரைய கிழிக்கிறேன்ற பேர்ல, திமுகவுடைய சாதனைகள ஒப்புக்கொண்டு இருக்கீங்க. சோ திமுக என்னென்ன செஞ்சதோ அது எல்லாத்தையும் ஒப்புக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ எல்லாரும் கேள்வி கேட்கலாம். ஏங்க திமுக கூட தாங்க 2021ல வெள்ளரிக்கை விட்டது. ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த புதுசுல கஜானா காலி எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளரிக்கை விட்டாங்களே அப்படின்னு எல்லாரும் கேட்கலாம். ஆனா திமுக அப்படி வெள்ளரிக்கை விட்ட பிறகு கூட இங்க திட்டங்களை செயல்படுத்தினாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல எத்தனை லட்சம் கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்க. அதை சரி செய்யறதுக்கு இங்க நிறைய விஷயங்கள் செய்யப்பட்டிருந்தது. கொடுத்த வாக்குறுதிகளை பிசிறு தட்டாம மக்களுடைய நலத்திட்டங்கள் மட்டும்தான் இங்க முக்கியம். மக்களுடைய வளர்ச்சிகள் மட்டும்தான் முக்கியம். தமிழ்நாடுல வளர்ச்சிகள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு இங்க போதுமான அளவு கடன், அதாவது மத்திய அரசு வகையறுக்கப்பட்ட அந்த எல்லைக்குள்ள உட்பட்டு தான் கடன் வாங்கப்பட்டு இருக்குது. சோ அந்த கடனை வாங்கி மக்களுடைய திட்டங்களை எல்லாமே செயல்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன்னா போக்குவரத்து துறையில கூட
₹59 ஒரு கிலோமீட்டருக்கு ₹59 அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது. அதை ₹53 மாத்தினவரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்படின்னு இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கிலோமீட்டர் ₹53 அப்படின்னு பேசுகிறீங்களா? அதிமுக ஆட்சி காலத்தில் ₹59 இருந்தது ஒரு கிலோமீட்டருக்கு. இப்ப அது 53 மாத்திருக்காங்க. சோ எந்த அளவுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா திமுக ஒரு கட்டுக்கோப்போட பல திட்டங்களை செயல்படுத்தினாலும் இங்க மகளிருக்கு இங்க ஃப்ரீ அப்படின்னு ஒரு விஷயத்தை கொடுத்தும் எந்த அளவுக்கு போக்குவரத்து துறையில அதிகமா இருந்ததை கம்மி பண்ணி இருக்கிறாங்க செலவினங்களை அப்படின்றத இங்க நல்லா நோட் பண்ணிக்கணும். சோ இது மாத்திரம் இல்லாம திமுக 2021 இங்க ஆட்சி அமைக்கும் போது கூட அதிமுக இங்க பல கஜானாவை காலி பண்ணிருக்காங்க சொல்லிட்டு வெள்ளரிக்கை விட்டாங்க. ஆனா வெள்ளரிக்கை விட்டது மட்டும் இல்லாம திமுக அதிமுக இது மாதிரி செஞ்சிருக்கு. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்? மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் என்ன பண்ணாங்க இங்க வந்து செஞ்சாங்க. இன்னும் சொல்ல போனா மத்திய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ப்ராப்பரா கொடுக்காம இருக்கிற பட்சத்துல கூட கடனை வாங்கி இங்க கல்வியா இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், பல உட்கட்டமைப்புகளை இங்க திமுக செஞ்சிருக்குது. எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்காக மட்டும்தான் செஞ்சிருக்குது அப்படின்னு நான் சொல்லல, இல்ல வெளியில இருக்கிற திமுக சொல்லல, யாருமே சொல்லல. டிவிக்கே ஆட்சி ஒப்புக்கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான நிதியமைச்சர் மரிய வில்சன் கொடுத்த அறிக்கையின்படி இதுதான் உண்மை. திமுக மக்களுக்காக மட்டும்தான் உழைச்சிருக்கு, மக்களுடைய திட்டங்களை மட்டும்தான் செஞ்சிருக்கு, மக்களுக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் செஞ்சிருக்கு, தொலைநோக்கு பார்வையோட செஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல எந்த அளவுக்கு திமுக தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்குது, தேவையில்லாத திட்டங்களை உள்ள கொண்டு வருது, தேவையில்லாத பல விஷயங்களை உள்ள கொண்டு வந்து நிதியை வந்து என்ன பண்றாங்க இங்க வந்து பயங்கரமா செலவினம் பண்றாங்க அப்படி இப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன் வச்சுங்க. இன்னும் சொல்ல போனா கடைசியா நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் நிதிநிலை அறிக்கையில ரொம்ப டிட்டோவா சொல்றாரு. இவங்க இப்போ இந்த பேப்பர் வெள்ளை அறிக்கைன்னு சொல்லி கொடுத்திருக்காங்களே, இது எல்லாமே எல்லா புள்ளி விவரங்களோட நிதிநிலை அறிக்கையில சட்டமன்றத்துல கடைசியா பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது தங்கம் தென்னரசு அவர்கள் என்ன பண்ணாரு? நிதிநிலையை கொடுத்துட்டாரு. இந்த நிதிநிலை அறிக்கை எல்லாத்தையும் வாங்கி கொண்டுதான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு? வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாரு. 2500 தருவேன், 6 கேஸ் ஃப்ரீயா தருவேன், மாணவர்களுக்கு 4000 தருவேன், எல்லா மகளிருக்கும் ஃப்ரீ அப்படின்னு என்ன பண்றாரு? வாக்குறுதிகளை கொடுக்கிறாரு. சோ திட்டமிட்டு வேணும்ட்டுக்கிட்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனா இன்னைக்கு வெள்ளை அறிக்கை அப்படின்ற ஒரு பேர்ல திமுக செய்த சாதனைகள் எல்லாம் ஒப்பிட்டீங்க. கேட்டா நிதி இல்ல, அதனால எங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல வர்றதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் உங்களுக்கு 2500 கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டேன், வருஷத்துக்கு 6 கேஸ்ன்னு சொன்னேன், அது கொடுக்க மாட்டேன், இலவச போக்குவரத்து அதாவது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி இருக்க எல்லா பஸ்ஸிலும் பெண்கள் ஏறிக்கலாம் அப்படின்னு சொன்னேன், அதுவும் செயல்படுத்த முடியாது. பல திட்டங்களை என்னால செயல்படுத்த முடியாது, ஏன்னா நிதிநிலை இங்க சரியில்லை, 13 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. முதலமைச்சரா பொறுப்பேற்கும் போது என்ன சொன்னாரு? 10 லட்சம் கோடி கடன் அப்படின்னு சொன்ன இந்த அரசு இன்னைக்கு 13 லட்சம் கோடி அப்படின்னு, இந்த 3 லட்சம் எங்க சார் ஏறிச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லார் மத்தியிலும் இருக்குது. சார் அதெல்லாம் கூட விட்டுறலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இவங்க இந்த வெள்ளை அறிக்கை மூலமா என்ன சொல்ல வராங்க தாவேக அரசு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களால கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது சார். இதுக்கு முன்னாடி திமுக அப்படின்ற பல திட்டங்களை கொண்டு வந்ததுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல திட்டங்களை இங்க செயல்படுத்தி இருக்காங்களா, இந்த ஒரு திட்டம் கூட தேவையில்லாத திட்டம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கவே முடியாது, ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஸ்டாப் பண்ணவும் கூடாது. ஏன்னா இவங்க ஏற்படுத்தின திட்டங்கள் எல்லாமே அவ்வளவு அற்புதமான திட்டம், மக்களுக்கு பயனுள்ள திட்டம், புரோஜனமுள்ள திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதைத்தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை சொன்னாரு. இன்னைக்கு நான் இருப்பேன், இன்னைக்கு நான் ஒரு நாள் நான் மறைஞ்சு போவேன், மண்ணுக்கு போவேன், அப்ப கூட நான் ஏற்படுத்தின திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிலும், கணவர்மார்கள் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும், குழந்தைகள் மத்தியிலும், இளைஞர்கள் மத்தியிலும், எல்லார் மத்தியிலும் இந்த மு.க. ஸ்டாலின் பேர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொன்ன காரணமே இதுதான். ஏன்னா அவர் செயல்படுத்தின திட்டங்கள் அந்த மாதிரி திட்டங்கள். இன்னைக்கு அத விஜய் தலைமையிலான அரசு ஒப்புக்கொண்டிருக்கிறது. ஆமாங்க, சத்தியமாங்க, இந்த திட்டம் எல்லாமே பிரயோஜனமுள்ள திட்டம், ஒரு திட்டம் கூட ஒதுக்க முடியாது, வேணான்னு தூக்கி போட முடியாது. இந்த திட்டங்களுக்கு எல்லாமே நிதி ஒதுக்கிட்டு தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது அப்படின்னு நிதி செயலாளர் முதற்கொண்டு அமைச்சர்கள் முதற்கொண்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க வெள்ளை அறிக்கை மூலமா. சோ இதுல இருந்தே தெரியுது திமுக எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் நிறைய திட்டங்களை செலவு செஞ்சிருக்கிறாங்க, நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க.
சோ வீணா தேர்தல் பிரச்சாரங்கள்ல பொய்களை மட்டுமே பேசி ஆட்சியை பிடிச்சிருக்கிறார் விஜய் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா தெரியுது. அவங்களே ஒத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அதாவது 2021 அதிமுக ஆட்சி போகும்போது திமுக ஆட்சி உள்ள வரும்போது கூட கஜானா இந்த ஸ்டேஜ்ல தான் இருந்தது. இதை விட ரொம்ப மோசமா இருந்தது. அப்ப கூட எல்லா திட்டங்களையும் செயல்படுத்தினார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 1000 ரூபாய் கொடுத்தாரு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. ஆனா அந்த நிதிநிலையை சரி செய்யறதுக்கு தான் டைம் எடுத்துக்கிச்சு. 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதே போல மகளிருக்கு ஃப்ரீ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் கையெழுத்து போட்டாரு. அது மாத்திரம் 100 யூனிட் ஃப்ரீ பல விஷயங்களை செஞ்சாரு. தமிழ் புதல்வன் திட்டம், அது மாத்திரம் இல்லாம நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை உணவு திட்டம், இதெல்லாம் லிஸ்ட்ல இல்லாதது. ஆனா செஞ்சாரு. சோ இவ்வளோ விஷயங்களை செஞ்சிருக்கிறார்னா பயங்கரமான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா கல்வி நிதியை தர்மேந்திர பிரதான் பிஎம்சி திட்டத்தை ஏத்துக்கங்க, உங்களுக்கு கல்வி நிதியை நான் கொடுப்பேன் அப்படின்னு மிரட்டும் போது கூட நீங்க என்னங்க எங்களுக்கு இந்த திட்டத்தை உள்ள அனுமதிச்சு எங்க மாணவருடைய கல்வியை சிதைச்சுதான் இந்த நிதியை பெற்றுக்கொள்ளணும் எங்களுக்கு அவசியம் கிடையாது, நான் கடன் வாங்கி பசங்களை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வி நிதிக்காக என்ன பண்ணாரு, செலவினம் பண்ணாரு. சோ திமுக அரசு வாங்கின கடன் எல்லாமே ஒரு ரூபாய் கூட அவங்க ஜோபிக்குள்ள போல அப்படின்றது திட்டவட்டமா நிதியமைச்சர் கொடுத்த வெள்ளறிக்கையில பயங்கரமா தெரியுது. ஆனா முதலமைச்சரா இருக்கிற விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரங்கள்ல வாங்குற கமிஷன்ல 30% சிஎம்க்கு போயிருது, மீதி பர்சன்டேஜ் அமைச்சர்களுக்கு போகுது அப்படின்னு வாய் கூசாம பொய்களை சொன்னாரு முதலமைச்சர் விஜய் அவர்களை. இப்ப என்ன சொல்றீங்க இந்த வெள்ளை அறிக்கை மூலமா? நீங்க தான் இப்போ திமுக செய்த சாதனைகளை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டியிருக்கீங்க. சோ உண்மையிலேயே நிதியமைச்சர் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த வெள்ளை அறிக்கை மூலமா கடந்த ஆட்சியில என்னென்ன குளறுபடிகள் நடந்திருக்கு, என்னென்ன குற்றச்சாட்டுகள் நடந்திருக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இல்ல. நிதிநிலை இவ்வளவுதான் இருக்குது, இவ்வளவு செஞ்சிருக்கிறாங்க, இவ்வளவு சூழ்நிலையிலும் இவ்வளவு செஞ்சு என்ன பண்ணிருக்காங்க, கடன் வாங்கி இருக்கிறாங்க. அதுவும் மத்திய அரசுக்கு எவ்வளவு வரையறுக்கப்பட்டதோ அதுக்கு உட்பட்டு தான் வாங்கி இருக்கிறாங்க, எல்லைகளை மீறல அப்படின்றது நிதி செயலாளர் சித்திக் அவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா சொல்றாரு. சோ இங்க எல்லாமே ப்ராப்பரா சட்ட ரீதியா தான் எல்லாமே பண்ணிருக்குது. இன்னொரு விஷயத்த சொல்றேன், நிதியமைச்சர் கிட்ட கஜானா காலின்னு சொல்ல வரீங்களா, என்ன சார் என்ன இப்ப என்ன இருக்குது கஜானால அப்படின்னு கேட்டா அதுக்கு அவர் பதில் சொல்லாம தவிர்த்துட்டு போறாரு. சோ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த பிரச்சனையில கூட நீங்க 1000 ரூபாய் அப்படின்றது இங்க தொடர்ச்சியா போட்டுட்டு தான் இருக்கீங்க. அதே போல புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும், தமிழ் புதல்வன் திட்டமா இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்களுக்கு நீங்க நிதி ஒதுக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா விஜய் அவர்கள் புதுசா சொன்னார்ல 2500 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு, பென்ஷன் எல்லாம் ஏத்தி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, 4000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார்ல, இந்த திட்டங்களை செயல்படுத்த முடியாது அப்படின்னு தான் சொன்னார். இப்போ 17வது சட்டப்பேரவையில விஜய் அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போறாரு, என்னென்ன திட்டங்களை செயல்படுத்த போகிறாரு அப்படின்னா 110 விதியின் கீழே என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட போறாரு அப்படின்னு தான் எதிர்நோக்கிட்டு இருக்கோம். சோ இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, இந்த சட்டப்பேரவையில இதெல்லாம் இருக்காது, ஏன்னா நிதி நிலைமை இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெற்று அறிக்கையை தான் விஜய் தலைமையிலான அரசு இங்க கொடுத்திருக்குது அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நீங்க மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு மனசு இருந்தா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களுடைய நலன் தான் முக்கியம், மக்களுடைய வளர்ச்சி தான் முக்கியம், தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படின்னு பார்த்து இங்க இருக்கிற இளைஞர்கள், குழந்தைகள், மாணவர்களுடைய நலன் தான் முக்கியம் அப்படின்னு எண்ணி எண்ணி சிந்திச்சு வாங்கின கடன் எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுடைய மக்களின் வளர்ச்சிக்காகவும் செயல்படுத்திருக்காங்களே கண்டி, மற்றபடி ஒரு ரூபாய் அவங்க ஜோபிக்குள்ள போகல அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ இதை புரிந்து கொண்டு இஷ்டத்துக்கு வான வேடிக்கை மாதிரி என்ன பண்ணாங்க, அள்ளி வீசினாங்க, வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டாங்க. இப்ப செயல்படுத்த முடியாது அப்படின்னு இந்த வெள்ளை அறிக்கை மூலமா இப்படி வெற்றறிக்கை கொடுக்குறீங்களே, இதுதான் உங்க நிர்வாக திறமையா அப்படின்னு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் சர்ற மாதிரியா கேள்வி கேட்கிறார். இருந்தாலும் சில ப்ராப்பரா நான் ஒரு சில விஷயங்களை புள்ளி விவரங்களோட கூடிய விரைவில் ஒரு அறிக்கையை வெளியிடுவேன் அப்படின்னு அவர் தரப்புல வந்து என்ன பண்ணிருக்காரு, தகவல் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் தான் முன்னாள் நிதி அமைச்சராக இருந்தார். ஸோ அவருக்கு சில புள்ளி விவரங்கள்லாம் தெரியும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான பர்சனும் கூட. அப்படி இருக்கும்போது என்னென்ன இந்த இவங்க வெள்ளறிக்கை கொடுத்தாங்களா, இதுல என்னென்ன தவறு, என்னென்ன மிஸ்டேக் அப்படின்றது எல்லாமே அவர் சுட்டி காட்டி அறிக்கை விட போறதா ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டேன், என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க அப்படின்னு விஜய் அவர்கள் இந்த வெள்ளை அறிக்கை மூலமா சொல்ல வருதான் இங்க நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா கொடுத்த வெள்ளை அறிக்கைகள் எல்லாமே திமுக அரசுக்கு சாதகமா தான் இருக்கு. திமுக அரசு செய்த சாதனைகளை பட்டியலிட்டு போட்டு காட்டுற மாதிரி தான் இருக்கு இந்த வெள்ளை அறிக்கை அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த வெள்ளை அறிக்கை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் டைம்ல விஜய் அவர்கள் சொன்ன எல்லாமே அப்பட்டமான பொய். திமுக மேலையும் திமுக அரசு மேலையும் மு.க. ஸ்டாலின் மேலையும் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே அத்தனையும் பொய்.
அதை ரொம்பவே தோலுரிச்சு காட்டியிருக்கு இந்த வெள்ளை அறிக்கை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஸோ இவங்க முதலமைச்சர் சொன்ன எல்லா குற்றச்சாட்டும் பொய் அப்படின்னு நிரூபிக்கிற வகையில தான் இந்த வெள்ளை அறிக்கை இருக்கு. திமுக சாதனைகள் பண்ணிருக்கு, மக்களுக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதா தான் இந்த வெள்ளை அறிக்கை இருக்குது அப்படின்னு நம்ம இங்க பார்க்கணும். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.